சார் வணக்கம். வணக்கம். ஆஹா வந்துட்டாயா வந்துட்டாயா. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. சார், அண்டம் கிடுகிடுங்க நடுநடுங்க போராட்டம் நடத்த போறேன், ஊமை ஜனங்கள் பேச போகிறார்கள் அப்படின்னு ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். 80 வயசுல ஒரு எருமை உட்கார்ந்துக்கிட்டு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை என்ன வார்த்தைகள் சொல்லி பேசுவதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. எதுக்குங்க அதான் சர்வத்தையும் அடக்கிட்டீங்க, மறுபடியும் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி எதுக்கு பெல்ட் எல்லாம் கழட்டிக்கிட்டு? 8 கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு முதல்வரை நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நீ தைலாபுரத்தில் இருக்கின்ற ஒரு டம்மி பீஸ். இன்சல்ட்டிங். இப்ப ரவுடிங்களா என்ன பண்ணுவாங்க தெரியலையே. நீ எப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை இப்படி பேசலாம்? மோடி இப்படி பேசிருவியா? நீங்க பேசிட்டு இருந்துருவியா? என்னையா பேசிக்கிட்டு இருக்க? 3 வேளை சோத்துக்கு உணவு வச்சுட்டு போயிடாதியா? ஆனால் இந்த துணிச்சல் எங்கிருந்து வருகிறது என்றால், சாதி ஆணவ புத்தியிலிருந்து, ஒரு ஜாதி வெறியிலிருந்து ராமதாஸ் இப்படி எல்லாம் பேசியிருக்கிறாரு. உன் பாட்டம் முப்பாட்டம் காலத்துல இருந்தே ஜாதி இருக்கியா? உன்ன மாதிரி 4 பேர் சேர்ந்து அதை அழிக்கணும்னு நினைக்காதீங்க. என் பாட்டனுக்கு பாட்டங்காலத்துல இருந்து ஜாதி இருக்குன்றது உண்மைதான் சார். ஆனா என் பேரனுக்கு பேரங்காலத்திலேயாவது அது மாறும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லையே. ராமதாசனுடைய அப்பா கூத்தாடி, இவரு கூத்தாடி. நீங்க பார்த்துருப்பீங்க, கூட்டணிக்குள்ள குத்தாட்டம் போட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். எப்ப போகும்போது அன்புமணியும் கூத்தாடின்றதை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. இந்த உலகமே ஒரு கூத்தாடி மேடை, அதுல நாமெல்லாம் நடிக்கிறவங்க ஆர்டிஸ்ட் கேரக்டர். அந்த 10.5% இடஒதுக்கீடு டாட்டு குத்திக்கிட்டு அவர் பண்ண இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் வேஷம். வேஷமா இல்ல மோசமா. நான் ஏன் இதை நீங்க அண்டங்கிடுகிடுக்குன்னா, அந்த காலத்துல தெருக்கூத்து நடத்துவாங்க. அந்த தெருக்கூத்து நடத்தும் போது இந்த பஃபூன் இருக்கார்ல, கோமாளி, அவர் வர்றதுக்கு முன்னாடி அண்டங்கிடுகிடுக்க ஆகாசம் பரபரக்க நாடே கிடுகிடுக்க வந்தான் கூத்தாடின்னு சொல்லிட்டு தொன்னோட தான் திறப்பாங்க. அந்த வசனத்தை பேசினுக்கிறாரு. என்னை சீரியஸாவே பார்க்க மாட்டீங்களா நீங்க? உங்க மூஞ்சில போய் யாராவது சீரியஸாக பார்ப்பாங்களா? ராமதாஸ் சும்மா இந்த 86 வயசுல குடுகுடுக்க பித்தனரே அந்த ஷேர் பண்ணுங்க. டேய் நீ போடுவா பரதேசி, உன்னை மீட்ல வந்து நிக்கிறேன். நீ கிடுகிடு போராட்டம் நடத்தி யாரு உன் கூட இருக்கிறாங்க? ஒரு பிக்கியும் இருக்கிறவங்க எல்லாம் எல்லாரும் யாரு ராமதாசன் தெரிஞ்சு எல்லாம் துண்டக்கானம் துணிய காலம் ஓடிட்டாங்க. அவ்வளவு குடும்பம் பண்றானா அவன்? சரி, நீங்க 11 ஆண்டு கால மத்திய அமைச்சர்கள் இருந்தீங்க, 7 அமைச்சர்கள் இருந்தீங்க. அப்பெல்லாம் இந்த சமுதாயம் அதுல நீங்க எதுவும் செய்யலையே. அப்ப இந்த ஊருக்காக நீங்க எதுவுமே கட்டலையா? வாங்கின கடனுக்கு வட்டியே கட்ட முடியல, நான் எங்க இந்த ஊருக்குள்ள இதெல்லாம் காட்டுறது? இளைஞர்களை என்ன பண்ண சொல்ல வேண்டியது? புஜத்தை உயர்த்தி கொள்ளுங்கள் போறது, இதெல்லாம் யார் பண்ற வேலை? ஏன் ஜாதியை பெருமையா பேச நிறைய பேர் கேக்குறாங்க. நம்ம ஒண்ணும் சாதாரண இனம் கிடையாது. ராஜாக்கள் இங்க தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருந்தப்போ அத்தனை பேருக்கு இருந்த பரம்பரை. நம்ம உலகத்திலே கூச்ச நாச்சமற்ற ஒருவர் இருக்கிறாருன்னா அது ராமதாஸ் தானே. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்றதா இருந்தா நாளா எப்பவோ செத்து இருக்கணும். போராட்டம் அறிவிப்பாரு. இப்ப ஏற்கனவே கடந்த ஆட்சியில அறிவிச்சாரு. பெருங்களத்தூர்ல ரயில மறிச்சாங்க, கல்ல கொண்டு அடிச்சாங்க, இதெல்லாம் நடந்துச்சு. இப்ப இந்த தடவை நடத்தி காட்ட மாட்டாரா? செருப்பு பிஞ்சு போயிரும். உணவு கொடுத்து, உற்சாக பானம் கொடுத்து, காசும் கொடுத்து கூட்டு இந்த ஏரியாவில அடிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அன்னையோட வேலை. இப்போ கூலிப்படையா ராமதாஸ் இருக்கிறது? அவர் கூலிப்படை, முழுக்க முழுக்க கூலிப்படை குமாஸ்தா தான் அன்புமணி. சார், உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு சார். என் மூஞ்சி ஒரு 3 செகண்ட் உத்து குறுகுறுன்னு பாருங்க. வீட்டுல போய் உட்கார்ந்து தனியா கெக்கப்புக்குன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க சார். அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு டக் ஆஃப் வார் நடந்துட்டு இருக்குது. நீ யார்? Who are you? உன்னை பெத்த அப்பன்டா. அப்பனா? ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட், அந்த பட்ஜெட் வருத்தப்பளிக்குதுன்னு ராமதாஸ் அறிக்கை கொடுக்கிறாரு. ஆனா அன்புமணி 25 MP சீட்டு கொடுத்திருந்தீங்கன்னா தமிழ்நாடுன்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு ஒரு முற்றிலும் முரணாக 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தன் முட்டா பீஸு, இன்னொருத்தன் முரட்டு பீஸு. ஆனா 2 பேருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸா சார்? ஆமா, 1ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க, அதுவும் ஃபெயில். அதிமுக கூட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இங்க டி நகர்ல தான் 500 கோடி வாங்கிட்டு போயிட்டாங்க. 5 மணிக்கெல்லாம் வாங்குறாங்க, 6:30 மணிக்கு அங்க அவங்கள வீட்லயே போயிட்டாங்க. பிஜேபி போயிட்டு அவங்க கிட்டையும் வாங்கிக்கிட்டு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு என்ன சொன்னாங்க? தேசிய நலன் கருதி பிஜேபியோட கூட்டணி. தேசிய நலன் இல்ல, தன்னுடைய மகன் நலன் கருதி ஒற்றை இது. அதுதான் பச்சையா சொல்லணும்னா அவன் திகார் ஜெயிலுக்கு போயிட போறான்னு சொல்லிட்டு தான் பண்ணாங்க. அவ்வளவு தொழில் சுத்தம் பண்றது மானங்கெட்ட தொழில். இதுக்கு மார்க்கெட்டிங் வேற. உங்ககிட்ட போய் நான் 10.5 நாய் கேட்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. என்ன அவமானமா?
அது உன் பரம்பரை சொத்துடி. இடஒதுக்கீடுக்கு அகேன்ஸ்டா இருக்கிறவங்க அவங்க பாஜக. அவங்க வந்து முஸ்லிம்களுக்கு கொடுக்கவே கூடாது, ஒழிப்புன்னு வேற பேசுறாங்க. ரெண்டாவது ஜாதி வாரி கணக்கெடுப்பை நடத்த மாட்டேன்னு சொல்றாங்க. அவங்களோட கூட்டணி போயிட்டு அது போய் ரொம்ப நாளா சின்னமா இருக்கும். இப்போ வந்து அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில் என்ன பிரச்சனை சார்? பிரச்சனை என்னன்னு கேட்டா சொத்து பிரச்சனை வருது. அந்த சுசீலா என்கின்ற இரண்டாவது மனைவி இருக்கிறாங்க. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. ராமதாஸுக்கு 2 மனைவிகளா? ஆமா, அது நிறைய இருக்குது. பட் இது நான் தேவைப்பட்டால் நீங்க வந்து சொல்றதால நான் சொல்றேன். நான் உன்னை தெரியாம தான் கேக்குறேன். உன் கெட்டுக்கு 3 பொண்டாட்டியாடா? 3 பொண்டாட்டியா? இது யார் இந்த சுசிலா? சரஸ்வதி வந்து அவங்க அந்த நல்லாமூர் என்ற ஊர். இவன் ஊர் வந்து இந்த ஊர் எங்க இருக்கு? நல்லாமூர் திண்டிவனம் பக்கம். திண்டிவனம் தான் அது உள்ள பக்கத்துல. இவர் கீழ்சிவிரி பக்கத்துல உள்ள ஒரு இது. இவர் என்ன பண்றாரு, அந்த பொண்ணை கெட்டு விட்டுறாரு. ரிக்ஷா வண்டியில கடத்திட்டு போய் டூரிங் டாய்ஸ் பக்கம் வச்சு ரேப் பண்ணிருக்கேன். அந்த ரேப்புக்கு பிறந்தவன் நானு. என் வாயால உன்னை எப்படி அப்பாவை கூப்பிடுவேன்? அதான் சொல்ல நாடக காதல் சொல்லிட்டு பண்ணிட்டு ஓடிட்டு வந்தேன். அவங்க நாடக காதல் பண்ணாங்க. இவன் தான் முதல் நாடக காதல் பண்ணி ஊர் உலகத்துக்கு பண்ணது. மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே. அப்புறம் என்ன பண்றாரு, ஓடிட்டு போன உடனே அவங்க சொந்தக்காரெல்லாம் பிடிச்சின்னு வந்து அதை கட்டி போட்டுறாங்க. இது படிக்கிற காலத்துலயா? ஆமா, படிக்கிற காலத்துல தான். அவர் கட்டி போட்டு உதைச்சி அதுக்கப்புறம் வச்சிருந்து அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இப்படிதான் வந்து ராமதாஸ் கல்யாணம். ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. ஒரு கிளினிக் வச்சிருக்காங்க. அந்த கிளினிக் வந்து ஒரு முதலியார் அம்மா, அவங்க சுதந்திர போராட்ட தியாகி. அது இடத்துல வாடகைக்கு வராரு. அவங்க நிலம் தான் 1.25 ஏக்கரு தைலாபுரம் தோட்டத்துல இருக்குது. உங்ககிட்ட கரண்ட் இருக்கிறதுனால தானே நீ லோன் வாங்கி வீடு கட்டாம தாலி கட்டிக்கிட்டு இருக்கிற. ஃபியூஸ புடிங்கிட்டா எப்படி? இந்த மாதிரி தைலாபுரம் அந்த நிலமே ஆக்கிரமிப்பு புடுங்குனதுதான். இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். அது கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க திருவண்ணாமலையில. கல்யாணம் பண்ணி கொடுத்தவன அது கல்யாணம் பண்றவெல்லாம் விட்டாங்க, தாலி கட்டிட்டு அந்த அவங்க வீட்டுக்கு போச்சு பாருங்க. ஊருக்கு போச்சு இல்ல, உடனே ஆள் அனுப்பி அப்பயே கூலிப்படையில ஒரு பெரிய இது இந்த மாதிரி வேலை செய்யறதுல கில்லாடியான ஆட்களை அனுப்பி அந்த பொண்ணு தாலி அறுத்து அங்கேயே போட்டு அவனை 2 செவுட்டுல விட்டுட்டு அந்த பொண்ணை தூக்கின்னு வந்துட்டாங்க. தூக்கின்னு வந்ததுல இருந்து ஒரு வச்சுட்டு இருக்காரு, பாதுகாத்துட்டு இருக்காரு. நீ எல்லாம் ஒரு மனுஷன். வேலு பார்த்து பேசியா, நான் ஒரு நாட்டாம. அதுக்கு நீ காலை நீட்டாம இருந்திருக்கணும். இதனால என்ன அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையில பிரச்சனை? ஒண்ணு வந்து மயிலத்துல இருந்து இதுக்கு பாண்டிச்சேரிக்கு, அப்புறம் இன்னொன்னு வந்து பெங்களூர். இந்த ரோட்டுக்கெல்லாம் போடுற கான்ட்ராக்ட் புடிச்சு வந்து இவரே பேசி பணம் வாங்கி அவங்களுக்கு தான் கொடுக்குறாரு. அடே, எனக்கு என்ன குறை இருக்குன்னு இந்த கருவாச்சியை கட்டிட்டு துடிச்சாரு. அம்மா கருப்பு நவிதா மாதிரி இருக்கல, அதான் ஐயா கவுந்துட்டாரு. இந்த மாதிரி எது வந்தாலும் வசூல், யார் வந்தாலும் காசு கேட்பாரு, யார் வந்தாலும் வசூல் பண்ணுவாரு. அதை எடுத்துன்னு போய் இவங்க கிட்ட தான் கொடுப்பாரு. அவங்க தான் வச்சிட்டு இருக்காங்க, அவங்க தான் வட்டிக்கு விட்டுட்டு இருக்காங்க. ஆனா அது வந்து அன்புமணிக்கு வந்து பிடிக்கல. நான் ஆடு வளர்த்தேன், கோழி வளர்த்தேன், நாய் வளர்க்கல. ஆனா அதுக்கு பதிலா நான் இதை வளர்த்தேன். இது என்னென்ன காரியம் செய்து தெரியுங்களா? காலையில அருக்காடி வீட்டுக்குள் நுழையுது, மத்தியானம் மயிலாத்தா வீட்டுக்குள் நுழையுது, இப்போ உங்க வீட்டுக்குள் நுழைஞ்சிருக்கு. பிடிக்கலன்னா நம்ம கிட்ட இல்ல வரணும், இல்ல நம்ம அம்மா கிட்ட இல்ல வரணும், கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தைக்கு வந்து என்னதான் பண்ணலாங்கிறப்ப இவ்வளவு நாளா எவ்வளையோ கூத்தியால வச்சிருக்காருன்னு இருந்தோம். இப்ப கல்யாணம் வரைக்கும் போயிருக்காரு. நீ என்ன பண்ற? பேசாம இவ கழுத்துல தாலியை கட்டு. எப்படியோ நம்ம சொத்து நம்ம கையை விட்டு போகாம இருந்தா சரி, கட்டு. இப்ப ராமதாஸ் வந்து ரொம்ப மகா யோக்கியன்மார் நல்லவர் தானுங்க அப்படின்னா அப்பவே அவர் 420 சொல்லிடுறாங்க. எப்போ அவன் படிக்கிற காலத்திலே அவங்க எங்க இந்த ராமதாஸ் என்ன டாக்டருக்கு எப்படி படிச்சு அது புடுங்குறாங்க. அவர் வந்து இன்னொருத்தவங்க சர்டிபிகேட்ல படிக்கிறாரு. என்ன சர்டிபிகேட்ல படிச்சாரு? MC ராஜா ஹாஸ்டல்ல தான் தங்கி இருக்கிறாரு டாக்டர் படிக்கும்போது. அவர் பழைய சர்டிபிகேட்ல படிக்கிறாரு. ஓகே, தி ஷெட்யூல்டு சர்டிபிகேட்ல படிக்கிறாரு. இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? அவங்க கோட்டாவை காலி பண்ணார் அந்த காலத்துல. ஆமா, மேல வந்து ஒரு தலித்னு சொல்லி பொய் சர்டிபிகேட்டை பயன்படுத்தி தான் டாக்டர் ராமதாஸ் படிச்சிருக்காரு. அதுவும் தலித்தினுடைய பாவம் ஒரு கோட்டாவே ஒழிச்சிட்டா மாதிரி அந்த காலத்திலேயே. நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. நாங்க வந்து தமிழை வந்து எங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் தமிழ் தான் படிக்கணும், தமிழ்ல தான் போர்டு வைக்கணும். நாம கேட்டோம், சரி தமிழ்ல படிக்கிற எப்படி? தமிழ்ல உன் பேரன் பேத்தி யாருக்கும் தமிழ்ல தான் பேர் வைக்கல. அவங்களுக்கு தமிழாவது எழுத படிக்க தெரியணுமா இல்லையா? நீ படிக்கிறத எந்த ஸ்கூல்ல? மானங்கட்ட மடப்பையில நீ மாநிலடா, தலையில இருக்கிற பேனை பத்தி கூட பேசக்கூடாது. அப்படியே ஒரு சொட்டு மது இல்லாத
தமிழகத்தை உருவாக்குவோம். நீங்க 2 பேரும் என்னன்னா, நீ வந்து வீட்டுல தனியா வந்து வாங்கி நீ தண்ணி சாப்பிடுற, நீ வந்து ஒரு சொட்டு மதுவை கூட நான் அனுமதிக்க மாட்டேன், ஒழிப்பேன்னு சொல்ற. நீ வந்து பகுதி நேர குடிகாரன். என் வயிறு எரியுதுடா. ஏன் ராவா குடிச்சியா? உன் மகன் வந்து முழு நேர குடிகாரன். சுத்தமான கட்ட குடும்பமா இருக்கேன். அம்மா இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? சரி நான் போறேன்டா. இருந்தா துப்பிக்கிட்டே இருப்பேன். எங்க பூமி எங்களால வளர்ந்தது, எங்க மண்ணு. இது என் மண்ணுடா மண்ணு. டேய் இது ஒரு மண்டடா மண்டா. சொந்த மண்ணுங்கிற எப்படி சொந்த மண்ணுங்கிற நீ? எனக்கு அது புரியல. உங்க ஜாதியே வந்து வன்னிய குல சத்திரியர்னு பேரு. சத்திரியர்னா ஆரியர்னு அர்த்தம். ஆரியர் எப்படி இந்த மண்ணுக்கு சொந்தமா இருக்க முடியும்? இஞ்சிருக்கா அந்த க்ஷத்ரிய ராஜாவின் பத்னிகள் குழந்தை இல்ல, என்ன பண்றதுன்னு கேட்டபோது அந்த குலபுரோகிதர் சொன்னாராம், ஊர்ல இருக்கக்கூடிய பிராமணர்களோட உறவு வச்சுட்டு குழந்தைய பெத்துக்குங்கோ. அப்ப எல்லாருமே கீப்புக்கு பிறந்தவங்க இங்க வந்திருக்கீங்களா? ஒருத்தன் கூட ஒய்ப்புக்கு பிறக்கலையாடா? நீ எப்படி இது ஏன் பண்ணுங்கிற? அப்ப வன்னியகுல சத்திரியர்கள் சத்திரியர் ஏடு. உன்னுடைய தாய்மொழி சமஸ்கிருதம், உனக்கு தமிழ் இல்ல. சத்திரியனுக்கு தமிழ் எப்படி இருக்கும்? பாலுங்கிறது உங்க பேரு, பின்னால இருக்க சத்திரியனுக்கு நீங்க படிச்சு வாங்கின பட்டமா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சார், இப்ப நீங்க தொடர்ந்து உங்களுடைய பேட்டிகளில் அடிக்கடி சொல்வது வன்னியர் கல்வி அறக்கட்டளை என்பதை ராமதாஸ் கல்வி அறக்கட்டளையாக டாக்டர் ராமதாஸ் மாத்திக்கிட்டாரு. அதற்கு என்ன அடிப்படை? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? இல்ல, குற்றச்சாட்டு இல்லாதெல்லாம் உண்மைங்க, அப்பட்டமான உண்மை. நீ போன ஜென்ம பிறந்தியா? இல்ல இப்படி ஆப்பு சிவி வைக்கிறியா? அதான் கேட்டேன். முதல்ல வந்து என்ன பண்றாரு, நம்ம சமுதாயத்துக்கு ஒரு அறக்கட்டளை துவங்கி கல்வி கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வன்னியர் கல்வி அறக்கட்டளை. என்ன பஞ்சர் ஆயிடுச்சா? இந்த வன்னியர் கல்வி அறக்கட்டளையில என்ன வேண்டுகோள் வச்சிருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல இருக்கிற எல்லா வன்னியர்களும் உதவி செய்யுங்க, இங்க வந்து நம்ம ஒரு கோயில் கட்டுவோம், பல்கலைக்கழகம், உத்தேச நிகர்நிலை பல்கலைக்கழகம், இதுல நம்ம குழந்தைங்கள்லாம் இலவசமா படிக்கலாம், நான் படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டார். அதுக்கு முன்னாடி வந்து வன்னியர் அறக்கட்டளை தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா என்னாச்சு, இது இந்த கல்வி வன்னியர் கல்வி அறக்கட்டளையை மாத்தி ராமதாஸ் கல்வி அறக்கட்டளைன்னு மாத்திக்கிட்டாரு. மாத்திக்கிறது மட்டும் இல்லாம, ஏன் இந்த மாதிரி மாத்தினீங்க, வன்னியர் சொத்தாச்சே அப்படின்னு கேட்டு நான் கேட்கிறேன். ராமதாஸ் வந்து கேட்டா கொடுக்க மாட்டேன்ற மாதிரி. உலகம் முழுக்க வசூல் பண்ணதுக்கான ஆதாரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இருந்தாலும் இது மாதிரி ஒரு 420 இதையும் மக்கள் கேட்கிறாங்க. அப்போ வந்து ஊமை ஜனங்கள் இவர் விஷயத்துல தான் எல்லாம் ஊமையாக்குறான். ஆஹா, கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. ஸ்டார்ட் பண்ணு. மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.